உங்களோடு தான் நான் பேசுவேன். மேடம் எனக்கு அம்மா போட்டிருக்கு. சொல்லுங்க. வந்து ஒரு தண்ணி ஊற்றிருக்காங்க. ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கிறதுக்கு 48 நாள் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அது உண்மையா மேடம்? அப்படி தான் இருக்கணுமா? நல்லதுமா. அதாவது என்னென்னா, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அது வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் கணவரோட ஆரோக்கியம் அதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து அதில் ஈடுபடுறது அதெல்லாம் இப்போ கணவன் மனைவி தொடுதல் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் அதெல்லாம் இருக்கலாம் தான், ஒன்றும் பெரிய தவறில்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில விஷயங்கள் இந்த உடம்பு வந்து பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுது இல்லையா? இப்போ அம்மா எல்லாம் வரும்போது இப்போ இந்த அம்மா வந்து லைட்டாக வருது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காமே சரியாயிடும். அது உண்மை தான். இப்போ மஞ்சக்காமால இந்த அம்மை இந்த மாதிரி சில காய்ச்சல்லாம் வந்து நம்ம நாட்டு மருந்துகள்லேயே நம்ம பத்தியம், உணவு வகை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுலேயே வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்குன்றது ஒரு உண்மை தான். ஆனால் அது எந்த அழுத்தத்தில் இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். சரியா? இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்னதாக மணல் வாரி அம்மாயி சில இடத்துல சின்ன சின்ன கொப்பளமாயி வேர்க்குரு மாதிரி வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அதெல்லாம் ஒரு குறைஞ்சிடும். அதை ஃபஸ்ட்டு ஜுரம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் இளநீர், இந்த மஞ்சள் குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் போட்டு, அப்புறம் இந்த வாழைலாம் போட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் நாட்டில் செய்வாங்க, இன்றைக்கி சிட்டிலையும் செய்கிறாங்க. நாங்கள் கூட எங்கள் குடும்பத்துலலாம் செய்தது உண்டு. என் மகளுக்கு கூட அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 நாள் அது தானாக சரியாயிடும். அதாவது அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே வீரியத்தோடு வருது, நம்ம இதெல்லாம் செய்யணும். இளநீர்லாம் கொடுக்கணும், குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும், பக்கத்துலேயே இருந்துக்கணும், பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கணும், குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது அடுத்த நாள் அது கொஞ்சம் காஞ்சி போய் குறைஞ்சிது, அதுக்கு அடுத்த நாள் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன சிம்டம் அது குறைஞ்சி தானாக சரியாயிடும். சரியா? சப்போஸ் சில பேருக்கு வந்து அடுத்த நாளைக்கு கூட சரியாகாது, அதுக்கு அடுத்த நாளைக்கு கூட ஜாஸ்தி கூட ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் நம்மளோட பொது அறிவு தான். நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம், அது ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற போது டக்குன்னு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இப்போ இந்த ஆசன வாயிலில் சின்னதாக கட்டி வருது, எரிச்சல் வருது, டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்படுறது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பாட்டி வைத்திய முறையில் நிறைய ஒரு 4 நாளைக்கு பழங்களாகவே, வெறும் பழங்கள், நீராகாரம், நிறைய நீராகாரம், இந்த வந்து மலம் கட்டக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விடணும். கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ் எல்லாம் சாப்பிடாத நீங்கள் வந்து இந்த பார்லி கஞ்சி, இந்த ஓட்ஸு, அப்புறம் வந்து இந்த அவரைக்காய், நார்ச்சத்து இருக்கிறது, இந்த கார்ன்ஸு, நார்ச்சத்து உள்ளது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சாதமே சாப்பிடாமல் ஒரு 2-3 நாளைக்கு பழங்கள், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய நீர்மோர் குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இப்படிலாம் ஒரு 2-3 நாள் பார்த்து அந்த கட்டி காஞ்சி போய் சரியாயிடுச்சுன்னா அப்போ அது சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை, வெறும் சூடுனால வருது. சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக இருந்தோம் உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாக்கா அப்போ அது வேற ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி எரிச்சல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இப்போ எனக்கு கூட வரும், வயசானவங்களுக்குலாம் பல பேருக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அந்த 2-3 நாளைக்கு நம்ம உணவு ப்ராக்டிஸாக மாற்றிடணும். இப்போ நான் பழக்கப்படுத்துறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு திடீர்னு இந்த சில நேரத்தில் அந்த மாதிரி வயர் அப்செட் ஆகிப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு வயராக இன்றைக்கி ஃபுல்லும் நான் ரைஸே சாப்பிட போகிறதில்ல, பழம் சாப்பிட்ணும், அதுக்குன்னு ஒன்றும் சாப்பிடவும் கூட, வாழைப்பழம், மஞ்சப்பழம் போகிறோம், மஞ்சள் வாழைப்பழம் போகிறோம், அதுதான் ரொம்ப நல்லது. மஞ்சள் வாழைப்பழம் அந்த மாதிரி வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களே போகிறோம். அப்புறம் நிறைய நீர்மோர் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும் பொழுது, இப்போ தர்பூசணி நிறைய கிடைக்குது, இந்த கிர்னி பழம் நிறைய கிடைக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அது மாதிரி மாங்காவை தவிர்த்துருங்க, மாங்காய், பப்பாளி இந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பக்குவம், நீர்மோர் நிறைய குடிக்கணும். நல்லா மத்து வச்சு சிலுப்பி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீர்மோர் நல்லா குடிக்கணும். ஸோ அது மாதிரி பாலே அவாய்ட் பண்ணிடணும், பாலே குடிக்கக்கூடாது, பால் சூடு, பால் வந்து டைஜஷன் கூட கெடுதல் தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தவறு ஒன்றும் கிடையாது. ஓகே? ஆனால் இப்போ வந்து உங்கள் அம்மா போட்டு ஒரு 2 நாளுக்குள்ளே அது சரி ஆகணும். 2 நாளுக்குள்ளே ஜுரம் குறையணும். நீங்கள் இந்த மாதிரி கை வைத்து இந்த மாதிரிலாம் நல்லா குளிர்ச்சியாக வாழைலாம் போடுவாங்க, வேப்பிலை எல்லாம் போடுவாங்க, நல்லா கூலாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் எல்லார் வீட்லையும் ஏசி வந்துருச்சு, ஏசி போட்டு கூட படுக்க வைக்கலாம். ஸோ அதெல்லாம் தவறு கிடையாது.
ஸோ குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் நீங்கள் அது கவனிக்கலாம். 2 நாளைக்குள்ளே அது குறையலை அப்படின்னாக்கா நேரம் கடத்தாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. சரியாயிடுச்சு, குறைஞ்சிட்டே வந்துடுச்சு, காஞ்சிடுச்சுன்னா அப்போ நம்ம வைத்தியப்படியே வந்து தலைக்கு ஊற்றுவாங்க, 3 நாளைக்கு அப்புறம் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் ஊற்றுவாங்க, பத்தியம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே போயிடும், சரியாயிடும். சரி ஓகே. அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை அது இதுன்னு பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விரதம், ஒரு சுத்த பத்தத்துக்காக தான். அதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கெடுதல் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. சரியா? அது வந்து உங்களுக்கு பெரிய மன கஷ்டமாக இருக்குது, அது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் இருந்ததுன்னா தான் நீங்கள் வந்து குழம்பிக்கணும். இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா அதுவும் நீங்கள் ரொமான்ஸ் இருந்துக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒருத்தரை வந்து பார்க்கவே கூடாது, கை தொடவே கூடாதுன்னெலாம் கிடையாது. ஸோ அது கூட ஒரு நல்லது தானே. ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு திருப்பி வரும்போது கொஞ்சம் நெருக்கம் நல்லா தானே இருக்கும் இல்லையா? ஸோ அதான் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் சைடு பார்க்குறதா இருந்தாக்கா பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். அது மாதிரி தான். அப்படி மீறி போய் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது அஃபெக்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நம்மளுடைய மனசில் தான். நம்ம இப்போ அம்மனுக்கு விரதம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறு பண்ணிட்டீங்கன்னா நம்ம குற்ற உணர்வு தான் அது நம்மளுக்கு தண்டனையை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து அம்மனுக்கு வேண்டிக்கிறீங்க, 48 நாள் விரதம் இருக்குன்னா இருந்துருங்களேன், அதில் என்ன தவறு இருக்குது? இருக்கலாமே. அது ஒன்றும் பெரிய, அதில் ஒன்றும் பெரிய அது பெஸ்ட்டுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை, அது ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தான். நம்மளே வந்து இப்போ வந்து ஒரு 48 நாள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு நம்மளே சுய ஒழுக்கத்துக்காக தானே. அது ஒன்றும் பெரிய மூட நம்பிக்கைன்னுலாம் சொல்ல முடியாது. சரியா? ஓகே, நன்றிம்மா. பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருவது வந்து சகஜம்தான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்துக்குமே அலோபதி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது சில நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிடும்போது பல பேர் நம்மளை வந்து ஐயன் இப்படியான்பாங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு 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 ஷேம்னஸோ ஒரு பயத்தையோ கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து அது கூட பைத்தியகாரத்தனம்னு சொல்வேன். நான் இப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய பர்சனல் இதுக்கு ரொம்ப காஃப் சளிலாம் வந்ததுன்னா நான் டாக்டர்கிட்ட போகவே மாட்டேன். நான் வந்து சுட தண்ணி வச்சு விக்ஸ் போட்டு ஆவி பிடிப்பேன், மிளகு கஷாயம் போட்டு குடிப்பேன். தானாக வந்த வேகத்தில் சரியாக போயிடுறது. அது சரியாக போகலைன்னா டெஃபினட்டாக அடுத்த கட்டமாக நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடணுன்றது அவசியம் கிடையாது. இன்றைக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி ரொம்ப விளம்பரம் பண்ணுறாங்க. ரொம்ப விளம்பரம் பண்ணி இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, சின்ன ஒரு தலைவலி வந்தால் பெற்றோர்களால் தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு உடனே பெரிய அளவுக்கு ஏதாவது இருக்குமோன்னு பயப்படுறாங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட லைஃப், அந்த ஏஜு, நம்மளோட ஜெனட்டிக்ஸு, நம்மளுடைய தலைமுறையில் என்ன இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான். நோயெல்லாம் அப்படி ஒன்றும் எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது.